அவங்க ஆர்ஜேவா இருக்கும்போது அவங்க பேசுனதெல்லாம் கேட்டோம்னா எப்படி பேசுவாங்க அவங்க, அந்த அந்த ஸ்பீடு இருக்குல்ல, அவ்வளவு அழகா பேசுவாங்க, பாடும்போது அவ்வளவு அழகா பாடுறாங்க. பட் ஏதோ ஒரு சிக்கல்ல சிக்கிட்டாங்க, வெளியில வந்துட்டாங்க. இப்போ அவர்களை கேட்கும்போது சில உண்மைகளை அவங்க சொல்றாங்க. எனக்கு பெற்றோர் கிடையாது, கணவர் டைவர்ஸ், ஒரே சகோதரி அவங்க இல்லை, என்னோட நண்பர்கள் கிடையாது. ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாம கோயிலில் உட்காந்து பல நாட்கள் அழுதுருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க அந்த நிலைமையில யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் சுச்சி லீக் சம்பவத்தில் எனக்கு தொடர்பே கிடையாது, என்னுடைய ஐடி நம்பரை வாங்கினாங்க, ஐடியை வாங்கினாங்க, அதுக்கப்புறம் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை நியாயமா அவங்க அப்பவே சொல்லியிருந்தா இப்படி ஒரு மிகப்பெரிய துயரத்தை அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்தினவங்கள நிச்சயமா சட்டத்தின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கணும். அன்னைக்கு அவங்க நடிகர் தனுஷுக்கும் இவங்களுக்கும் அப்படி என்ன பிரச்சனை சார்? இப்போ இந்த ஈசிஆர் மீட்டிங் ஒன்று இருந்தது இல்லையா, அங்க ஏற்பட்ட கலவரங்களுடைய தொடர்ச்சி தான் இன்றளவும் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு நடக்காம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பெரிய அசிங்கத்தை யாருமே பார்த்திருக்க தேவையில்லை. ஆனால் அன்னைக்கு நடந்ததுல பாதிக்கப்பட்டவங்க அவங்க தானே. ஆப்போசிட்ல இருக்க நடிகர்கள் யாரும் ரியாக்டே பண்ணல, ஒரு கண்டனமோ ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்காம அமைதியா இருக்காங்களே சார். இப்போ அதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஒருவேளை நடந்திருக்குமோ இல்லை, இதை நீங்கள் திரும்ப அவங்க ஒரு கருத்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் சுசித்ரா பேசுவாங்க. இப்போ மாறி மாறி பேசும்பொழுது என்ன ஆகும்னா மேலும் அசிங்கமாகும், அதுதான் நடக்கும். ஸோ அதனால் சார், இப்போ தமிழ் சினிமாவில் சுசித்ரா எப்போலாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்களோ அந்த இன்டர்வியூ ரொம்பவே வைரலாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையுமே ஏற்படுத்தியிருக்கும். இப்போ நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்களா சார்? நான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு நிஜமாக அவங்க மேலே ரொம்ப எனக்கு பரிதாபம் வந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, எனக்கு பெற்றோர் கிடையாது, கணவர் டைவர்ஸு, ஒரே சகோதரி அவங்க இல்லை, என்னோட நண்பர்கள் கிடையாது. ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாமல் கோயிலில் உட்காந்து பல நாட்கள் அழுதுருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அந்த நிலைமையில் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் அது எப்பேற்பட்ட மோசமான வாழ்க்கைங்க அது. அப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு எப்படியோ வந்துருச்சு. அது அவங்களாலேயே வந்ததா அல்லது சூழ்நிலை உருவாக்குச்சா அது தெரியல. பட் அந்த நிலைமையை ஒரு பெண் கடந்து வர்றதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அவங்க அதை தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறாங்க. கொஞ்சம் கட்ஸாக இருக்காங்க அவங்க. அதாவது ரொம்ப தளர்ந்து போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்கிற அளவுக்கு நான் நினைக்கிறேன்லாம் சொல்லாமல் இந்த சமூகத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுடைய தன்னம்பிக்கை மேலோங்கி நிற்கிதாங்க. பல சவால்களை என்னால் எதிர்த்து நிற்க முடியும்லாம் அவங்க பேசுகிறத வச்சு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண் இவ்வளோ பெரிய துயரத்தை கடந்து வந்திருக்காங்களேங்கிறது நிஜமாக ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அவங்களுக்கு மேலும் துயரத்தை இவர்கள் கொடுத்தார்களோங்கிற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த சுச்சி லீக் சம்பவத்தில் எனக்கு தொடர்பே கிடையாது, என்னுடைய ஐடி நம்பரை வாங்கினாங்க, ஐடியை வாங்கினாங்க, அதுக்கப்புறம் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நியாயமாக அவங்க அப்போவே சொல்லியிருந்தா சைபர் கிரைம் மூலமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கும், யாரோ ஒருத்தருக்கு தண்டனை கிடச்சிரும். ஏன்னா இதை அனுமதிக்கக்கூடாது. ஒரு கணவரோ அல்லது நண்பர்களோ இப்படி ஒரு மிகப்பெரிய துயரத்தை அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தினவங்கள நிச்சயமாக சட்டத்தின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கணும். அன்னைக்கு அவங்க காவல்துறைக்கு போயிருந்தாங்கன்னா தவறு யார் மீதுங்கிறது ரொம்ப சரியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். அன்றைக்கி அவங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் இருந்துச்சு, என்னென்னவோ கதை கட்டி விட்டாங்க அவங்கள. அதுக்கப்புறம் அவங்க பாதை மாறி இன்றைக்கி ஏதோ ஒரு மனுஷியாக உட்காந்துருக்காங்க. மெல்ல மெல்ல அவங்க விடுபட்டு, என்ன அசாத்திய திறமை இருக்குது அவங்கள்ட்ட. அவங்க ஆர்ஜேவாக இருக்கும்போது அவங்க பேசுனதெல்லாம் கேட்டோம்னா எப்படி பேசுவாங்க அவங்க, அந்த அந்த ஸ்பீடு இருக்குல்ல, அவ்வளோ அழகாக பேசுவாங்க, பாடும்போது அவ்வளோ அழகாக பாடுறாங்க. அழகாக இந்த திசைக்கு அவங்களுடைய ஸ்கில்லை இன்னும் மேலே கொண்டு அவங்கள எங்கேஜாக வச்சுருந்தாலும் இந்த பிரச்சனையில் ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்திருக்கலாம். பட் ஏதோ ஒரு சிக்கலில் சிக்கிட்டாங்க, வெளியில் வந்துட்டாங்க. இப்போது அவர்களை கேட்கும்போது சில உண்மைகளை அவங்க சொல்கிறாங்க. அதில் முழுக்க முழுக்க உண்மை இருக்கான்லாம் எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. அவங்க சொல்கிறாங்க, அதில் சிலதை நம்ம நம்புகிறோம், சில இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. இது தவிர்த்திருக்கலாமே, இந்த வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம், இந்த கோபத்தை தவிர்த்திருக்கலாம், இப்படி சொல்ல வந்தது அது உண்மையாக இருந்தால் கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்லாம் நிறையா அதில் எனக்கு பட்டுச்சு. பட் எல்லாத்தையும் தாண்டி அவங்க மேலே எனக்கு ஒரு பரிதாபம் வந்துச்சு. ஸோ இப்போ அதே இன்டர்வியூவில் அவங்க சொல்லியிருப்பாங்க, என்னுடைய கணவரும் நடிகர் தனுஷும் ரூமில் போயிட்டு தனியாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான். ஆனால் அதை ஒரு செய்தி நிறுவனம் தவறாக சித்தரித்து பேசியிருக்காங்க. இல்லை, நான் பார்த்தேன். ஆக்சுவலாக என்னென்னா அவங்க சொல்ல வர்றது நேரடியாகவே விஷயத்தை கன்வே பண்ணிட்டாங்க. அதை தான் இந்த நிறுவனம் வெளியிடுது.
அதை நீங்கள் அந்த நிறுவனத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. பேசுனதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, பேசாத ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க போடவே இல்லை. ஸோ அதனால் அந்த நிறுவனத்தை குறை சொல்வதுங்கிறது அது தவறாக தான் இருக்குது. இப்போ என்னோட கணவர் வந்து எனக்கு வந்து முதல் எதிரி, இரண்டாவது எதிரினா பைல்வான் ரங்கநாதனை சொல்கிறாங்க, மூன்றாவது எதிரி யாருன்னு கேட்டால் நடிகர் தனுஷ் சொல்கிறாங்க. அப்படி நடிகர் தனுஷுக்கும் இவங்களுக்கும் அப்படி என்ன பிரச்சனை சார் இது? நான் சொன்னேன்ல, இந்த பார்ட்டி தான், இந்த பார்ட்டியில் நடந்த அந்த சம்பவங்கள் வெளியில் வந்ததுக்கு யாரெல்லாம் காரணம்னு அவங்க அப்புறமாவது விசாரிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அன்னைக்கு இருந்த அறிவு, அன்னைக்கு இருந்த அந்த வயசு, ஸோ அது மாதிரி பல விஷயங்களை பண்ண வச்சுருக்கு. இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு தெளிவோடு இருக்காங்க. இன்றைக்கி அந்த தவறை அவங்க உணர்ந்து திருந்த கூட செஞ்சுருக்கலாம், வருந்த கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் தனுஷ், சிம்பு, இந்த மாதிரி இந்த இளவட்டங்கள் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாமே ஈசிஆர் ரோடில் அடிக்கடி பார்ட்டி நடக்கும். அப்போ வந்து கேதர் ஆவாங்க, குடும்பத்தோடு கேதர் ஆவாங்க, அங்கே பல பிரச்சனைகள் நடக்கும், அடிதடியெல்லாம் நடந்துருக்கு. அடிதடியெல்லாம் நடந்து அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களா திருந்தி இதை தொடரக்கூடாது நம்ம அப்படின்ட்டு வீட்டுக்கு வீடு பார் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்றைக்கி பல நடிகர்கள் வீட்டில் மிகப்பெரிய பார் செட்டப் இருக்குது வீட்டிலே. இப்போ அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து நம்ம ஈஸியாரெலாம் போக தேவையில்ல, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 பேரை வீட்டில் உட்கார வச்சு அங்கே பாரில் உட்காந்து அரட்டை அடித்து குடிச்சிட்டு கதையை முடிச்சிடுறாங்க. இப்போ வெளியில் போனால் தானே அசிங்கம், அடிதடி தகராறுலாம் வருது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஈசிஆர் மீட்டிங் ஒன்று இருந்தது இல்லையா, அங்கே ஏற்பட்ட கலவரங்களுடைய தொடர்ச்சி தான் இன்றளவும் இருக்குது. இப்போ சுசித்ரா பேசுனதெல்லாம் அந்த சம்பவங்களினுடைய தொடர்ச்சி தான். அதெல்லாம் இன்றைக்கி நடக்காமல் இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய அசிங்கத்தை வந்து யாருமே பார்த்துருக்க தேவையில்லை. ஆனால் அன்னைக்கு நடந்ததில் பாதிக்கப்பட்டவங்க அவங்க தானே. ஸோ அதனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோபத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ இதில் தனுஷ் சார் வந்து ஒரு சைடு அசிங்கப்பட்டாலுமே இதில் ரஜினி சாரோட குடும்பத்தை வந்து அதிகமாக காயப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பற்றி இதில் வந்து பேசியிருப்பாங்க, அது ரொம்பவே ரஜினி சார் வந்து காயப்படுத்தியிருக்கோம். இப்போ தனுஷை பற்றி பேசுகிறாங்க, தெரிஞ்சதுனால பேசுகிறாங்க. இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பற்றியும் அதில் பேசியிருப்பாங்களே சார்? இல்லை, இதெல்லாம் தவிர்த்துருக்கணுங்க அவங்க. ஏன்னா எங்கேயாவது ஐஸ்வர்யா சுசித்ராவை பற்றி பேசியிருக்காங்களான்னா இல்லை. அப்போ இவங்க அவங்கள பற்றி பேசணும், அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். ஏன்னா தேவையில்லாத வேலை இது. ஏதோ ரோட்டில் போகிறத எடுத்து நம்ம மடியில் விட்டுக்கிட்ட கதையா, அது எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். உங்களை யார் டார்கெட் பண்ணாங்களோ நீங்கள் அவங்கள திருப்பி டார்கெட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் எல்லாரையுமே நான் சகட்டு மேனிக்கு சொல்லுவாங்கிறது தான் அதில் நான் மைனஸாக பார்த்தேன். அதை அவங்க தவிர்த்துருக்கலாம். இப்போ அந்த டைமில் வந்து சுசி ரிலீஸ் பண்ணாங்களா சார்? அப்போ என்னென்னலாம் சார் நடந்தது? இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணது எனக்கு த்ரிஷா தான், அவங்களே அதை போட்டு சிரிச்சுட்டு இருந்துட்டு கடைசியில் வந்து ஏமேல வந்து பழைய போட்டாங்க, ஒரு ட்விட்டை ஒன்று போட்டாங்க, கடவுள் சுசித்ராவை பார்த்து பாருன்னு சொல்லி. என்ன நடந்தது சார் அந்த டைமில்? நீங்கள் இந்த சாங் சிம்பு வந்து பீப் சாங் ஒன்று வந்துச்சு இல்லையா, அது எப்படி லீக் ஆச்சு? இப்போ நண்பர்களுக்குள்ள அவங்களா பண்ணிக்கிறது தான். அது வந்து அவங்களுக்குள்ள சர்க்குலேட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அது வெளியில் வரும்போது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குது. திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் அவங்க குழு, நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த அநாகரிகம் நிறைய இருக்கும். இப்போ அவங்களுக்குள்ளே தான் இருக்கா, மற்றவர்களுக்கு இல்லையா, மற்ற துறையில் உள்ளவங்களுக்கு இல்லையான்னா நிறையா இருக்குது. இங்கேயே நிறைய அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. ஆனால் சினிமாவில் போது நம்ம அதை பளிச்சுன்னு பார்க்குறோம், அது ஒன்று. இப்போது இந்த அந்த காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நிறைய காட்சிகள் வந்து வீடியோவாக வெளியில் வந்துச்சு. இது எல்லாமே அந்த பார்ட்டியில் யாரோ ஒருத்தர் நிதானமாக இருந்து போதையில் இருந்தவங்களெல்லாம் எடுத்திருக்காரு. இப்போ அது அவங்களுக்குள்ளே சர்க்குலேட் பண்ணி சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தால் அது பிரச்சனையே கிடையாது. அது யாரோ ஒருத்தர் பொது வெளியில் போடும்போது தான் அவ்வளோ பிரச்சனையாக மாறுது. அப்போ அவங்க சந்தேகப்படுறாங்க, இந்த நேரம் இதை செஞ்சாங்க, இதெல்லாம் செஞ்சாங்க, இதில் தொடர்பு உள்ளவங்க, பட் இவங்க வந்து எல்லாமே நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறாங்களே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அதை பெரும்பாலும் சொல்லாத வார்த்தைகளுக்கு தான் மரியாதை அதிகம். அவங்க ஏன் அதெல்லாம் ரொம்ப எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசணும்னு அவசியம் கிடையாது. அது பேசுகிறாங்க, அதில் எத்தனை சதவீதம் உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியும். அவங்க வந்து அதை சொல்லிட்டாங்க சார். சொன்ன ஆப்போசிட்டில் இருக்க அந்த நடிகர்கள் யாரும் வந்து ரியாக்டே பண்ணல, ஒரு கண்டனமோ ஒரு எதிர்ப்போ வந்து தெரிவிக்காமல் அமைதியாக இருக்காங்களே சார். இப்போ அதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஒருவேளை நடந்திருக்குமோ, அதனால தான் அவங்கள அமைதியாக இருக்காங்களா அப்படின்னு நமக்கே தோணுது. இல்லை, இதை நீங்கள் திரும்ப அவங்க ஒரு கருத்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் சுசித்ரா பேசுவாங்க. இப்போ மாறி மாறி பேசும்பொழுது என்ன ஆகும்னா மேலும் அசிங்கமாகும், அதுதான் நடக்கும். ஸோ அதனால் அமைதியாக இருப்பது தான் நல்லதுன்னு அமைதியாக இருக்காங்க, அதுதான் சரியும் கூட. ஆனால் இதில் பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா சுசித்ரா தானா சார்? ஆமாம், அவங்க தானே அவ்வளோ பெரிய டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஒரு சம்பவம் தானே. அதுக்கு முன்னாடி நல்லா அவங்க தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஆர்ஜேவாக இருந்தாங்க, விஜேவாக இருந்தாங்க, படங்களில் பாடிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் புரட்டி போட்டது அந்த ஒரு சம்பவம் தானே. அதுக்கப்புறம் தானே அவங்க லைஃபே என்னென்னவோ மாறி இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த கோபம் இருக்க தானே செய்யும்.